எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அதுல குறிப்பா வந்துட்டு கமருதீன். ஏன் இவர் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு சத்தியமா தெரியல. இது ரொம்ப தவறு. ஒருத்தரை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி நம்ம உயர்ந்தடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கொள்கை வந்துட்டு கேவலமான ஒரு கொள்கை. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கொச்சப்படுத்தி சொல்றாரு சார். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையன்றனால அதை நான் கண்டுக்கல. இதை அழிச்சிடுங்க கமருதீன். நீங்க வந்து என்ன ரீசன் சொன்னாலும் நீங்க பயன்படுத்தின வார்த்தை நீங்க என்ன சொன்னீங்க, மென்டல் சொன்னீங்களா, பைத்தியம் சொன்னீங்களா? நீங்க நிச்சயமா வெளியே வருவீங்க, இந்த மாதிரியான வீடியோல பாப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புளியங்கொட்டையில நெஞ்சில் சூடு போட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திருந்துங்க. ஷோக்கு வந்திருக்கோம், இங்க எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது. வெளியே போனா எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் உங்களுக்கு ஓரளவு தெரியும். என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் வயசுக்கு ஒரு மரியாதை வேணும், அவர் வேலைக்கு ஒரு மரியாதை வேணும், அவர் படிப்புக்கு ஒரு மரியாதை வேணும். எதற்கு ஒரு மரியாதை இல்லாம முட்டாளு மென்டல்னா திட்டது எப்படி ஏத்துக்கக்கூடியது? இதை ஏத்துக்க முடியுமா? தெரியாம கேக்குறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு கேக்குறேன். அப்பதான் சார் அதுக்கு நான் மன்னிப்பு நான் கேட்டுட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண கூடாது. திரும்பி அவருக்கும் கண்டஸ்டன்ட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு சண்டைனா எல்லாரும் ஒண்ணு கூடி அவர் திட்டுறது. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு நியாயம் பேசுற மாதிரி உங்க மேல தப்பு இல்லையான்னு கேக்குறது. அங்க யாரு நியாயத்தோட நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. திவாகர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசுவோம்.